இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்து சிக்கலில் மாட்டிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர். கடந்த வாரம் விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பின் சட்டப்பிரிவு நடத்திய விழாவில் கலந்து கொண்டு பேசிய சேகர் குமார் யாதவ், இந்தியா பெரும்பான்மை மக்களின் விருப்பப்படியே நடக்கும் என்றும் அதை சொல்லிக் கொள்வதில் தனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று கூறினார். அது மட்டுமில்லாமல் பொது சிவில் சட்டத்தை ஆதரித்து பேசிய நீதிபதி சேகர் குமார் யாதவ், இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று கூறுகிறார்கள். தீண்டாமை, சதி, பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் வைத்துக் கொள்வது உள்ளிட்ட இந்துக்கள் காலங்காலமாக தீய பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தனர். ஆனால் இந்த குறைகளை எல்லாம் தற்போது இந்துக்கள் நிவர்த்தி செய்துள்ளனர். பிறகு ஏன் அவர்கள் தங்கள் சட்டத்தில் இருக்கும் குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்று இஸ்லாமியர்களை மறைமுகமாக குறிப்பிட்ட நீதிபதி, முதல் மனைவி இருக்கும்போதே அவரின் சம்மதம் இல்லாமல் அவர்களால் 3 திருமணங்களை செய்ய முடியும், இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்லாமியர்கள் பின்பற்றி வரும் சட்டத்தையும் நீதிபதி சேகர் குமார் யாதவ் மறைமுகமாக விமர்சித்தார். பணியில் இருக்கும் ஒரு நீதிபதியின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையான நிலையில் நாடு முழுவதும் நீதிபதிக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த நீதிபதி சேகர் குமார் யாதவை பதவி நீக்க கோரி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர உள்ளனர். இதற்கான முயற்சியை பிரபல வழக்கறிஞரும் எம்பியுமான கபில் சிபல் முன்னெடுத்திருக்கிறார். நீதிபதியின் இந்த கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்களையும் ஒன்று சேர்த்து வருகிறார். இந்த நிலையில் நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர மாநிலங்களவையில் 50 எம்பிக்களின் கையெழுத்து வேண்டும் என்றும் மக்களவையில் 100 எம்பிக்களின் கையெழுத்து வேண்டும் என்ற விதி உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நீதிபதி குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கினர். ஆனால் மாநிலங்களவை விதிகளை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் நோட்டீஸை நிராகரித்தார். இந்த நிலையில் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பே உரிய எண்ணிக்கையிலான எம்பிக்களின் கையெழுத்துக்களை பெற்று பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதால் நீதிபதி சேகர் குமார் யாதவிற்கு சிக்கல் வலுத்துள்ளது. சுதந்திர இந்தியாவில் இதுவரை 6 நீதிபதிகள் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த 6 பதவி நீக்க தீர்மானங்களும் தோல்வியடைந்துள்ளன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.